மதுரை வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றி செய்தியாளர் ராமானுஜம் வழங்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமலம்பட்டி என்ற கிராமத்தில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் எதிர்பாராதமாக இன்று ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ராமமூர்த்தி என்பவர் படுகாயமடைந்தார். அவர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மணிவேல் என்பவர் நெல்லை விவசாயிகளிடம் 150 டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்திருக்கிறார். ஆனால் அதற்குரிய பணமான 28 லட்சத்தை கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளனர் நெல்லை மாவட்ட விவசாயிகள். ஆனால் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திண்டுக்கல் நகர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மதுரையில் பார்த்தீர்கள், மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் புகார் கொடுத்தவரையே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் வெங்கடசுப்பு என்பவர் கிரானைட் குவாரி ஒன்றை நடத்தி வருகிறார். அவரது மகனும் அவரும் சேர்ந்து தங்களுடைய இடத்தில் சட்டவிரோதமாக மற்றவர்கள் கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததாக புகார் கொடுத்தனர். ஆனால் இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறை விசாரணையில் இவர்கள் கொடுத்த புகார் உண்மைக்கு புறம்பானது என்றும் இவர்களே வெட்டி எடுத்துவிட்டு மற்றவர்கள் மீது புகார் கொடுத்திருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அடுத்ததாக கோவை வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றி செய்தியாளர் மார்டின் வழங்கிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சந்தன மரம் மர்ம நபர்களால் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது. அரசுத்துறை உயரதிகாரிகள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ச்சியாக சந்தன மரங்களை வெட்டும் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இன்று கோவையில் செய்தியாளரை சந்தித்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வெற்றியின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிக்கப்பட்டுள்ள முதல் எச்சரிக்கை மணி என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் அங்கே தேர்தலை தடை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 800 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 2924 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையை அடுத்து நெல்லை வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றி செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். நெல்லையில் சுண்ணாம்பு குவாரிகள் விரிவாக்கம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் ஆலை விரிவாக்கம் தொடர்பாக ஏற்கனவே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு தடை வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை மீறி கூட்டம் நடத்தப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக சவுதியில் கொத்தடிமையாக இருக்கும் தனது கணவரை மீட்டு தர கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மனைவி மனு அளித்துள்ளார். சங்கரங்கோவிலை அடுத்த திருவெட்டநல்லூரை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மதுரையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக ஓட்டுநர் பணிக்கு சவுதிக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அவரை தற்பொழுது கொத்தடிமையாக நடத்துவதாகவும் அவரை மீட்டு தர வேண்டும் என்றும் அவரது மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடமாடும் மண் பரிசோதனை அலுவலகத்தில் 1 லட்சம் மதிப்புள்ள கணினி பொருட்கள் திருடு போயுள்ளது. தமிழக வேளாண்மை துறைக்கு சொந்தமான நடமாடும் மண் பரிசோதனை நிலையத்தில் பூட்டை உடைத்து 1 லட்சம் மதிப்புள்ள கணினி பொருட்களை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அடுத்ததாக தூத்துக்குடி தனியார் பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 7 மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.